இங்கு ஒருத்தன் இவனோட வீட்டுக்கு அடியில ஒரு பாதாள சுரங்க மாதிரி இருக்குது. அந்த இடத்துல தோண்டிக்கிட்டே இருக்கும் போது ஒரு பெரிய சிலை மாதிரி ஒண்ணு கிடைக்குது. அதை பார்த்தோன்னே இவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த சிலையை தோண்டலான்னு பார்த்தா அது ரொம்ப பெருசா இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி இவனோட வீட்டுக்கு அடியில சிலை இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு எப்படி தெரியும்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவனோட பாட்டி இறந்து போற தருணத்துல நம்மளுடைய வீட்டுக்கு அடியில பல பொருள் இருக்குது. ஆனா அதெல்லாம் முக்கியமான பொருள், அது எப்பவுமே நீ எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க பாட்டி இறந்த கொஞ்ச நாள்லயே அவங்க பாட்டி சொன்ன வார்த்தை இவனுடைய உறுத்துக்கிட்டே இருக்குது. சரி, அப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம்னு சொல்லி நினைப்பான். ஆனா தினமும் இவனுடைய ஃப்ரெண்டா ஒன்னு வீட்டுக்கு வரதுனால இவன் என்ன பண்றான்னா, சப்போஸ் உண்மையா அந்த பொருள் உள்ள இருந்தா இவனோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா அது வெளியில தெரிஞ்சிரும் சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, யாரும் இல்லாத நேரம் பார்த்து அவனுடைய வீட்டுக்கு அடியில இருக்கிற சுரங்கத்தை அவன் ஓபன் பண்றான். ஏன்னா வெளியில தோண்டாதானே எல்லாத்துக்கும் தெரியும் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே தோண்ட ஆரம்பிச்சிடறான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பொருளை சேல்ஸ் பண்றதுக்காக கொடுத்திருப்பான். அதோட மதிப்பு 2 லட்சம் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஏலம் விட்டும் போது அதோட மதிப்பு 2 மில்லியன் போயிருக்கும். இதனாலதான் இவனோட ஃப்ரெண்டை இவன் நம்ப மாட்டான். இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சண்டை போடுவான். ஆனா அவன் கூட சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. மறுபடியும் அதுக்குள்ள ஏதாவது ஒரு பொருள் இருக்குமான்னு சொல்லி தான் இப்ப தோண்டிட்டு இருப்பான். ஆனா இவனோட வைஃப், நீ பண்றதெல்லாம் சரியில்லை, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நம்மளோட லைஃபே போயிடுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவங்க வைஃப் பேச்ச கேட்காம இவன் எப்பவுமே அந்த சுரங்கத்துக்குள்ளே இருப்பான், வெளியவே வரமாட்டான். கொஞ்ச தூரம் நல்லா தோண்டினதுக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு யோசனை வருது. இந்த பொருள் எல்லாம் டிடெக்ட் பண்ற மிஷினை ஒன்னு வாங்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய வைஃபோட தங்கை எல்லாத்தையும் அடமான வச்சு ஒரு பொருளை வாங்குறான். அதுக்கப்புறம் அங்க டிடெக்ட் பண்ணிக்கும் போது அவன் நினைச்ச மாதிரியே ஒரு இடத்துல ஒரு பவர் காமிக்குது. உடனே ஹாப்பில இந்த விஷயத்தை பத்தி இவனோட வைஃப் கிட்டலாம் சொல்லலாம்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே வீட்டை விட்டு போயிருப்பாங்க. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, அவங்களுடைய வைஃப் இவ்வளவு சொல்லி இவன் கேட்காதனாலதான் எல்லாம் வீட்டை விட்டு போயிருப்பாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சமைச்சு சாப்பிட்டு மறுபடியும் போய் தோண்ட ஆரம்பிச்சிருவான். இவன் தோண்ட அந்த சுரங்கம் கொஞ்சம் கொஞ்சமா இடிகிற கண்டிஷனுக்கு வந்துடும். இருந்தாலும் அந்த தங்கத்து மேலேயே அந்த சிலை மேலே இருக்கிற ஆர்வத்துல மறுபடியும் தோண்டுவான். ஒரு கட்டத்துக்கு மேல இவன் தோண்ட அந்த சிலை ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இவனால அதை ஃபுல்லா தோண்ட முடியல. அதனால அந்த சிலையோட தலையை மட்டும் உடைச்சு வெளியே வந்து வைக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது இடிஞ்சு அந்த சிலையோட அவன் உள்ளேயே மாட்டிக்கிறான்.